ரிஷபராசிக்கு 10ல இருந்த சனி விலகி இப்போ 11ல லாபச்சனியா அமர்ந்து உங்களுக்கு பொற்காலத்தை தொடங்கி இருக்கிறாரு. அதே சமயம் இந்த சூழல்ல குரு பகவான் 3வது இடமான கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே இருந்து உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்க போறார். 11ல சனியும் குருவின் பார்வையும் சேருவது ஒரு மிகப்பெரிய தனலாபத்தையே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா ரிஷபராசினருக்கு வந்திருக்கு. 2026 ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள்ல 11ல லாபச்சனி, 3ல உச்ச குரு அள்ளி கொடுக்க போகும் தனயோகம். வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் பொருந்தும். உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு. 10ல இருந்த உங்களை அலைக்கழிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்ப 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. லாபச்சனி வந்தாலே யோகம் தான். இந்த நேரத்துல வர்ற ஜூன் மாசம் 2026 வருடம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 3வது இடமான கடகத்துல போய் உச்சம் பெறாரு. 3ல குரு மறைஞ்சாலும் அவர் தன்னோட 5ஆம் பார்வையால உங்க கலத்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால உங்க பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால சனி அமர்ந்திருக்கக்கூடிய உங்க லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சனி 11ல இருந்து அந்த சனியை உச்ச குரு பார்க்கறதுல கோடீஸ்வர யோகம். இது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரும்னு இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த கால போராட்டங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். 10ல சனி இருந்தப்போ நீங்க அனுபவிச்ச அந்த கசப்பான விஷயங்களை சொல்லிடுறேன். முக்கியமா ஒரு சில ரிஷபராசினருக்கு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜென்ம குருவால ஏற்பட்ட அவமானங்களும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகளும், மன சங்கடங்களும், குறிப்பா உடல்நிலையில ஏற்பட்ட குறைகளும் நிச்சயமா இந்த ஜென்ம குரு தந்த காலத்துல அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சூழ்நிலையில இருந்து நிறைய பேர் வெளியில வந்திருக்க மாட்டீங்க, மீண்டும் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதே டைம்ல வேலையில ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்களா, நிலையான தன்மை இல்லாம எப்போ என்ன நடக்குங்கிற ஒரு பதட்டத்தோடவே ஓடி இருப்பீங்க. எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்புக்கு ஏற்ற பலனோ அங்கீகாரமோ கிடைக்காம மற்றவங்க உங்க அங்கீகாரத்தை தட்டிட்டு போயிருப்பாங்க. தொழில இருந்த மந்த நிலை உங்களை ரொம்பவே சோதிச்சிருக்கும்னு சொல்லலாம். வருமானத்தை விட கடந்த காலங்களில் செலவு தான் அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பா மேலதிகாரிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து வேலையை விட்டுறலாமான்னு கூட ஒரு சில ரிஷபராசினர் யோசிச்சிருப்பீங்க. கௌரவமான ஒரு இடத்தை பிடிக்க முடியாம மற்றவங்க முன்னாடி ஒரு தயக்கத்தோடவே நின்று இருப்பீங்கன்னு சொல்லலாம். கையில காசு வரும், ஆனா அது தொழிலுக்கோ அல்லது அடுத்தடுத்த செலவுகளுக்கோ கரைஞ்சு போயிருக்கும். சேமிப்புக்கு வழியே இல்லாமல் இருந்திருக்கும். உங்களை விட தகுதி கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு போறதை பார்த்து வருத்தப்பட்டிருக்கக்கூடியவராக இருப்பீங்க ரிஷபராசியில பிறந்தவங்க. குறிப்பா அரசாங்க வழியில வர வேண்டிய உரிமங்கள், லைசன்ஸ் அல்லது அனுமதி கிடைக்காம ஒரு இழுபறியாவே இருந்திருக்கும் கடந்த காலத்துல. முக்கியமா குடும்பத்துல போதிய நேரம் செலவிட முடியாம வேலையிலேயே மூழ்கி கிடந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். மொத்தத்துல ஒரு பெரிய பாரத்தை முதுகுல சுமந்துட்டு தவிச்ச காலம் கடந்த காலம். ஆனா இப்போ விடிவு காலம் வந்துருச்சுங்க. ரிஷபராசிக்கான ராஜயோக மாற்றங்களை ஏற்படுத்த போகும் 3ல் உச்சகுரு, 11ல லாபஸ்தானத்துல சனி, தைரியம் மற்றும் வீரியம், 3ல உச்சகுரு. இதுதான் அந்த மெயினான சப்ஜெக்டே தான். 3ல குரு உச்சம் பெறதால உங்களோட தன்னம்பிக்கை இப்போ இமயமலை அளவுக்கு உயர்ந்திருக்கும். உங்க முகம் இனிமேல் ரொம்பவே பொலிவா மாறும். உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் நிச்சயமா ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். இளைய சகோதரர்களோட இருந்த பழைய பகை மறைஞ்சு, கருத்து வேறுபாடுகளை மறைஞ்சு அவங்க மூலமா ஒரு ஆதாயம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முடியாதுன்னு சொன்ன காரியங்களை இப்ப துணிச்சலோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான், குருவின் பார்வை ஏற்படுத்தி தரும். எழுத்து, பத்திரிகை, மீடியா துறை, இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் காத்திருக்குன்னே சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ சுமூகமாகி அவர்கள் மிகுந்த நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பா இந்த குறுகிய கால ட்ரிப், ஷார்ட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மூலயமா உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் மற்றும் நெட்வொர்க்கிங் மூலமா தொழிலை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரப்போகுது. புதுசா ஒரு வித்தைய அல்லது
புதுசா ஒரு மொழியை கத்துக்கிற ஆர்வம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். உங்களோட ஐடியாக்களை மற்றவங்க இப்போ ஒரு பாடமா எடுத்துப்பாங்கன்னே சொல்லலாம். திருமண யோகம் மற்றும் கூட்டாளிகள் அதுதான் மெயின் இந்த விஷயத்துல. குருவின் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுகிறதால, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறதால நீண்ட நாளா தள்ளி போன திருமண வரன்கள் இப்போ அமோகமா கைகூடி வரும். முக்கியமா கல்யாணம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த பழைய கசப்புகள் மறைஞ்சு மிக மிக அந்யோன்யமா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும். கூட்டுத் தொழில், அதாவது கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருஷம் பொற்காலமா அமையும். லாபம் கொட்டும். பார்ட்னர் கூட இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். குறிப்பா வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி அல்லது சொத்துக்களோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைச்சேன்னு சொல்லலாம். உங்களை பகைச்சிட்டு போன நண்பர்கள் இப்ப தானாவே வந்து உங்ககிட்ட மீண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி சமாதானமா பேசுவாங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் மக்கள் செல்வாக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா பெருகும்னு சொல்லலாம். திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இந்த காலகட்டத்தில் வரும். புதுசா பிசினஸ் பார்ட்னர் சேர்த்தலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்னர் தானாவே வந்து அமைவாங்க. குறிப்பா வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா ஒரு புதிய வர்த்தகம் தொடங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். உங்க தன்னம்பிக்கை இப்போ சமூகத்துல உங்களை ஒரு நல்ல இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குருவும் சனியும் ஏற்படுத்தி தருவாங்க. முக்கியமா பாக்கியம் அண்ட் தந்தை வழி உறவுகளை பத்தி சொல்லணும். குருவின் 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுகிறதால ஏற்படக்கூடிய பலன் அது. அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறதால தந்தையோட உடல்நிலை தேறி அவரோட முழு ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட நாளா போகணும்னு நினைச்ச காசி, ராமேஸ்வரம் இல்ல அப்ராட்ல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புனித பயணங்கள் இப்ப நல்லபடியா போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல இடம் கிடைக்கும். ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இடம் கிடைக்கும். அரசாங்க தேர்வுகள்ல முக்கியமா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட தர்ம சிந்தனை அதிகமாகும். கோயில் திருப்பணிகள்ல நீங்களே ஈடுபடுவீங்க. அதன் மூலயமா மன நிம்மதியும் கிடைக்கும். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எல்லா நேரமும் ஒரு கவசமாகவே இருந்து செயல்படும் சொல்லலாம். வேலையில பதவி உயர்வு மற்றும் நல்ல சம்பள உயர்வோட இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். நீண்ட நாளா தடையாக இருந்த அதிர்ஷ்டங்கள் இப்போ கதவை தட்டக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசினருக்கு வந்திருக்கு. முக்கியமா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. தடைப்பட்ட நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தா அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சர்வநிச்சயமாக முடிக்க முடியும். பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை படுறதால எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெய்வீக துணை இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமா லாபம் அண்ட் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குருவின் 9ஆம் பார்வை, அதை பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உங்க ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறத சனி ஏற்கனவே இருக்காரு. அதே இடத்த இப்போ உச்ச குரு பார்க்கறதால வருமானம் இப்போ பல வகையில கொட்டக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. முக்கியமா ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் இப்போ கணிசமான பெரும் லாபத்தாளக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சு கொடுக்கும். உங்களோட நீண்ட கால ஆசைகள் மற்றும் கனவுகள் இப்போ ஒவ்வொன்றா நனவாகாது நீங்களே கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. பேங்க்ல நீங்க எதிர்பார்த்த லோன் சுலபமா கிடைச்சி பிசினஸ் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அல்லது பதவி தேடி வரக்கூடிய காலமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் காணாம போறதுக்கான காலகட்டமா இது அமைய போகுது. புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்கன்னே சொல்லலாம். வெளிநாட்டு விசா சிக்கல்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கி கௌரவமான வெளிநாட்டு வேலையும் இந்த காலகட்டத்தில் சர்வநிச்சயமா அமையும். ரிஷபராசிக்கு இந்த 2026 மற்றும் 27 வரைக்குமான காலகட்டம் ஒரு கல்லாப்பட்டி நிறையும் காலகட்டமான்னு சொல்லலாம். முக்கியமா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகங்களை முழுமையா கிடைக்கவும் தடைகள் விலகவும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குரு பகவான், அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பட்டது சிறப்பு. மஞ்சள் நில மரல்களால அர்ச்சனை செய்வதோடு சனிக்கிழமை என்று முக்கியமா தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுங்க. வசதி இருக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கனாலே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட காலம். தைரியமா களமிறங்குங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா, அதாவது
உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியும் முயற்சி ஸ்தானத்தில் உச்ச குருவும் இருக்கிற இந்த காலகட்டத்தை தவற விட்டீங்கன்னா பொன்னான காலகட்டத்தை தவற விட்டதற்கு சமம் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். ஒரு முக்கிய குறிப்பு, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்க ராசியை 3ஆம் பார்வையை பார்க்கறதால ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு ஒரு அசால்ட்டா வந்துடும். அந்த அசால்ட்னஸ் இல்லாம துடிப்போட செயல்பட்டீங்கன்னா இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மற்றும் அடுத்த குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை ரிஷபராசியில பிறந்தவங்க நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.